தெபோரால் இல்லாம பாராக்கால யுத்தத்துக்கு போகவே முடியல. ரெண்டாவது ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், நம்ம இல்லாம ஆண்களால செயல்படவே முடியாது. முன்னாடி போய் நிற்க கூடாது, பின்னாடி நிற்கணும். முன்னாடி போக சொல்ற நேரம் முன்னாடி போகலாம், அதுக்காக முன்னாடியே போகக்கூடாது அப்படின்லாம் சொல்ல வரல. முன்னாடி போகணும், போக சொல்கிற நேரம் போகலாம். அது வரைக்கும் பின்னாடி மறைஞ்சிருந்து என்னென்ன வேலைலாம் செய்யணுமோ அத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போது மறைஞ்சிருக்கிறவங்களுக்கு தான் எப்போவுமே மவுசு கொஞ்சம் ஜாஸ்தி. வெளியில் தெரியலாம், எல்லாரும் ஷைனிங் பண்ணலாம், ஷைனிங் ஸ்டார். உங்கள் வீட்டுக்காரெலாம் வெளியில் இப்படி இருக்காருன்னா பொதுவாகவே இப்படி சொல்லுவாங்க, வீட்டுக்காரரை பார்த்தா அந்த அம்மா எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியும். வீட்டுக்கார அம்மாவை பார்த்தா அந்த வீட்டுக்காரர் இந்த அம்மாவை எப்படி வச்சுருக்கிறாரு அப்படின்றதும் தெரியும். இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய பலன் என்ன தெரியுமா? பெண். இந்த பெண் எழும்பி அங்கே ஒரு பெரிய பலனா ஒரு காரியம் செய்கிறாங்க. நான் வரேன் உன் கூட. சின்ன சின்ன காரியத்துலேயும் உங்கள் கணவர் கூட நீங்கள் நில்லுங்க. சின்ன காரியமாக இருக்கலாம், அது இப்போ இப்படி சொல்லக்கூடாது, எனக்கு அவங்களெலாம் பிடிக்காது அதனால் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் நான் என்ன செய்ய மாட்டேன், வர மாட்டேன், நீ மட்டும் போயிட்டு வா சொல்லக்கூடாது. நீங்கள் போங்க. உங்கள் கணவரோட வீட்டு காரியங்களில் நீங்கள் அவங்க கூட முன்ன போய் நில்லுங்களேன். உங்கள் வீட்டுக்காரருக்கு மரியாதை உண்டாகும், உங்களுக்கும் மரியாதை உண்டாகும். உங்கள் வீட்டு விஷயத்தில் அவரை கூட்டிக்கிட்டே நீங்கள் போங்களேன், அவருக்கு ஒரு பெரிய பலன் உண்டாகும். நீங்கள் கூட மட்டும் நின்று பாருங்கள், பெரிய பலன் உண்டாகும். எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணுறீங்க? அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிடுவோம். எங்கள் வீட்டுக்காரர் கூட நான் எப்போவுமே போய் என்ன செஞ்சுட்டே இருப்பேன், பலனாக போய் நிற்பேன் அப்படின்றது. ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்குதுங்க.